வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ அதர் ரிலேட்டட் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேஷியோஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்னதா ரேஷியோஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்பேரிங் த டூ குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ the length of rectangle is double its breadth. அப்போ length of rectangle எவ்வளோ சொல்லியிருக்காங்க, double its breadthனா 2 times of its breadth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லென்த் எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஷியோவில் எழுதணும்னா L/B எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுத்துருக்கிறது லென்த் எவ்வளோனா 2 times of breadth. இப்போ ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, breadthோட வேல்யூ 1ன்னா 2 times of breadth. அப்போ 2:1 இப்படி எழுதணும். ரேஷியோஸ் எழுதும்போது வேர்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரேஷியோஸில் எழுதணும்னா இந்த மாதிரி. இப்போ இங்கே லென்த் இங்கே பிரெத்னா அதே மாதிரி போடணும். இப்போ இங்கே பிரெத் இங்கே லென்த் அப்படின்னா அப்படியே ரேஷியோ மாறும். எங்கே கரெக்டாக போடுறீங்களோ அதோட வேல்யூஸை கரெக்டாக அந்த இடத்துல கீழே போட்டால் தான் நம்மளுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணும்போது ஆன்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் ஃபார் ப்ரிப்பேரிங் டீ 3 cups of water required 1 cup of milk. இப்போ ஒரு டீ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது வாட்டர் எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்குன்னா 3 cups. வாட்டரும் மில்க்கும் எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 3:1. அப்போ 3 part of water 1 part of milk is required to prepare the tea. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கெல்லாம் இப்போ குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ரேஷியோஸில் தான் போடுவோம். இப்போ 1 tablespoon இது மிளகாய்த்தூள் போடுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 tablespoon மல்லி. அதே மாதிரி 1:2 ரேஷியோஸில் போடுவோம். அதே மாதிரி உளுந்து இட்லி கரைக்கிறோம் அப்படிங்கும்போது அது என்ன ரேஷியோஸில். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் குவான்டிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வாட்டர் இஸ் ஃபார்ம்டு பை கம்பைனிங் 1 part of oxygen and 2 part of hydrogen by water. இப்போ நம்மளுக்கு வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு தெரியும், H2O. ஹைட்ரஜனும் வாட்டரும் சேர்ந்து ஆக்சிஜனும் சேர்ந்து தான் உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா 2:1. இது என்னதுன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது இதை இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இல்லை செகண்ட் ஹைட்ரஜன் போடுறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும், 1 part of oxygen 2 part of hydrogen. அதாவது ரேஷியோஸ் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம குவான்டிட்டிஸ் எழுதணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. வேர்டில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ரேஷியோன்ற ஃபார்மில் எழுதணும். ரேஷியோ எப்படி எழுதணும்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னதுன்னா எப்படி ரெடியூஸ்டு ஃபார்ம். ஆல்ரெடி நான் 2 things ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று என்னதுன்னா உங்களுக்கு என்னதுன்னா சேம் யூனிட்டாக இருக்கணும். அடுத்தது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இல்லைன்னா ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு 150:400. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேஷியோவில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதலாம் அப்படின்ட்டு. 150 / 400. இப்போ இதை காமனாக எது டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்னதுன்னா HCF எடுக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ 150, 400. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு 10ஆல் டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு என்னது 15 and 40 வந்துடும். தென் இது ரெண்டும் எந்த டேபிளில் போகும்னா உங்களுக்கு 5ல் போகும். 3 5s are 15, 8 5s are 40. இப்போ HCFங்கும் போது நம்ம இது மட்டும்தான் எடுப்போம். அப்போ HCFன்னா என்ன வரும், 10 × 5 உங்களுக்கு 50 வந்துடும். அப்போ காமன் ஃபேக்டர்ங்கிறது ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் இது 50. இப்போ 150 / 400 is to divide by 50 / 50. நீங்கள் இதை கஷ்டப்படவே வேண்டாம். இப்போ 150க்கு கீழே என்ன இருக்குது, 3 இருக்குது, அதை எழுதிக்கலாம். அதே மாதிரி 400 கீழே 8 இருக்குது. இதான் இதோட ரெடியூஸ்டு ஃபார்ம். இப்போ ரெடியூஸ்டு ஃபார்ம்னு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு HCF எடுத்து காமன் ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ 150 / 400 இது எப்போ யூஸ் ஆகும்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸ் போக போக உங்களுக்கு கேன்சலேஷன் மெத்தட் யூஸ் ஆகும். இப்போ 0வும் 0வும் கேன்சல் ஆகிடும். 15ம் 40யும் எந்த டேபிளில் காமனாக போகும்னு பார்க்கணும். 5 டேபிளில் காமனாக போகும். 3 5s are 15, 8 5s are 40. இப்போ 3/8 இதை ரேஷியோஸில் லாஸ்ட்டில் எழுதும்போது 3:8 அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா டசன் டு ஸ்கோர். டசன்றது என்ன அர்த்தம்னா உங்களுக்கு எத்தனை இது இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு
12 அர்த்தம். 12 ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்கோருங்கும் போது எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்குன்னா 20 ஐட்டம்ஸ். இதை டசன் போது வளையல் வாங்குறோம் அப்படிங்கும் போது என்னதுன்னா டசன். இப்போ படம் ஏதாச்சும் வாங்குறோம்னா டசன் கணக்குனா 12 நம்பர்ஸ் கவுண்ட்ல தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கோரும் வந்து என்னதுன்னா கவுண்ட் வந்து என்னதுன்னா 20. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ டசன் 2 இயர் ஸ்கோருங்கும் போது ஃபர்ஸ்ட் டசனை தான் எழுதணும். 12:20. இல்லை சம்டைம்ஸ் ஸ்கோர் 2 டசன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20:12 போடலாம். இப்போ இது ரேஷியோவில் எழுதிட்டோம். இதை ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் 12க்கும் 20க்கும். இப்போ இது 2ல போகும். 6 2s are 12, 10 2s are 20. again 2 போட்டோம்னா 3 2s are 6, 5 2s are 10. இப்போ காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ங்கும் போது இது என்னது உங்களுக்கு 4 வந்துடும். அப்போ 12 divided by 4, 20 divided by 4. அப்போ 3/5. அப்போ ரேஷியோவில் எழுதுறோம் அப்படிங்கும்போது 3:5. இதுதான் வந்து reduced form of this problem. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 200 gram to 4 kg. அப்போ 200 to 4 kgன்றது 200 கிராம் இருக்கு, இது 4 kg இருக்கு. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கிராம்ல இருக்கு, இது கேஜில இருக்கு. எப்பவுமே வந்து பிகர் யூனிட்டை ஸ்மாலர் யூனிட்டா மாத்தணும்னா கேன்சல் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 1 kgங்கும் போது நம்மளுக்கு எத்தனை கிராம் தெரியும்? 1000 கிராம் தெரியும். இப்போ 4 kgங்கும் போது எவ்வளவு வரும்னா 4 into 1000. அப்ப வந்து என்னதுன்னா 4000 கிராம் வந்துடும். இப்போ ரெண்டுமே சேம் யூனிட்ல இருக்கு, 200 கிராம் அண்ட் 4000 கிராம். அப்ப இது ரெண்டையும் வந்து என்னதுல டிவிஷன்ல ஃபிராக்ஷன்ல எழுதலாம் 4000. இப்போ டைரக்டாவே கேன்சல் பண்றோம். இத HCF எடுத்து போடலாம். இது கேன்சலேஷன் பண்றேன். 0 0 கேன்சல் ஆயிடும். இங்க இன்னொரு 0 இருக்கு. 1 2s are 2, 2 2s are 4, 0. அப்ப வந்து எந்த ரேஷியோல ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னா 1:20ங்கிறதுல பண்ணுவோம். இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 36 minutes to 2 hours. அப்ப 36 minutes to 2 hours. அப்ப இங்க வந்து இது பிகர் யூனிட் வந்து உங்களுக்கு 2 hours பிகர் யூனிட். அப்ப 1 hourல எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 60 minutes இருக்கு. அப்ப 2 hoursல எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா 2 into 60. அப்ப 6 2s are 12, 120 minutes. இப்ப ரெண்டுமே வந்து கன்வர்ட் பண்ணிட்டோம் சேம் யூனிட்டா. அப்ப 36 மினிட்க்கும் 120 மினிட்ஸ்க்கும் இப்ப கால்குலேஷன் போட போறோம். ரெடியூஸ்ட் ஃபார்ம் 36 divided by 120. இதுக்கு HCF எடுத்துறோம் 120. இப்போ 2 டேபிள்ல போகும். 1 2s are 2, உங்களுக்கு 8 2s are 16 வந்துரும். 6 2s are 12, 60 வந்துரும். again 2 போட்டோம்னா 9 2s are 18, 3 2s are 6, 30. இது ரெண்டுமே வந்து 3 டேபிள்ல போகும். 3 னா 3 3s are 9, 10 3s are 30 வந்துரும். இது வந்து டிஃபரண்டா இருக்கு. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னால இந்த இது மட்டும் போட்டா போதும். இப்போ HCF என்ன வரும் உங்களுக்குனா 2 2s are 4, 4 3s are 12 வரும். அப்ப 36 divided by 12, 120 divided by 12. அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கீழ 36 கீழ என்ன இருக்கு உங்களுக்கு 3 இருக்கு, divided by 10. அப்ப வந்து இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எதுனா 3:10. Thanks for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.